ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். மீண்டும் நம்ம இன்றைக்கி இன்னொரு விலாகில் சந்திக்கிறோம். ஸோ ரொம்ப நாளாச்சு நம்ம ஒர்க் அவுட்லாம் பண்ணி. ஸோ இன்றைக்கி நம்ம ஒர்க் அவுட் செய்யலாம் அப்படின்னு ஒரு டிசிஷன் எடுத்து நம்ம போய்கிட்டு இருக்கோம். எங்கே போகிறோம் அப்படின்டா அவுட் சைட்லாம் போகலை. நம்ம இருக்கிற அப்பார்ட்மெண்ட்லேயே ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு ஜிம்மெலாம் இருக்குது. ஸோ நம்ம முன்னே இருந்த வீட்டிலலாம் நம்ம அடிக்கடி போகுது. பட் இங்கே ஜஸ்ட்டு ஒரு 2-3 டைம்ஸ் தான் போனது. மேலே அதுக்கப்புறம் ஒர்க்கிங் பண்ணுறதுக்கு அதாவது நம்ம ஜாகிங் பண்ணுறதுக்கு அந்த மாதிரி ஏரியாலாம் இருக்குது. ஸோ அதுக்கு தான் நம்ம யூஸ்வலாக எப்போதுமே போகிறது, ஜஸ்ட்டு ஜாக்கிங் பண்ணுறது. இந்த மாதிரி ஜிம்முக்கு போனதில்லை இங்கே. ஸோ இன்றைக்கி நம்ம ஜிம்முக்கு போய்கிட்டு இருக்கிறோம். ஸோ யூஸ்வலாக இந்த மாதிரி ஜிம்முக்கோ இல்லை ஜாகிங்கோ வந்தால் ரொம்ப ஏர்லி மார்னிங்லேயே வந்துடுவோம். ஸோ இன்றைக்கி கொஞ்சம் சோம்பேறி, கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. அதுக்குன்னு ரொம்ப லேட்டுன்னு சொல்ல முடியாது. மார்னிங் 9 o'clock தான். பட் வெயில் செம்மையாக ஒரு 11-12 மணி வெயில் மாதிரி போட்டுட்டு இருக்குது. ஸோ எங்கள் அப்பார்ட்மெண்ட்டில் எப்படி இருக்குது அப்படின்னா இந்த ஜிம்மு இது ஃப்ளோட்டிங் ஜிம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது 2 ஜிம்மு இருக்குங்க. இதுதான் நான் ஃபஸ்ட் டைம் நம்ம இங்கே உள்ள ஜிம்முக்கு நான் வர்றேன். இதுக்கு முன்னே வந்ததில் ஜஸ்ட்டு இங்கே பிக்சர் அந்த மாதிரிலாம் எடுத்துருக்கிறேன். இது ஈத்து டைமில். பட் இன்றைக்கி தான் நம்ம போகிறோங்க. யூஸ்வலாக ஜிம்மில் எப்போதுமே நம்ம வர்றதுக்கு இடம் கிடைக்காது. அந்தளவுக்கு க்ரௌடாக இருக்கும். பட் இன்றைக்கி நம்ம ஜும்மா நார்மல் டே தான் வந்திருக்கிறோம். அதனால் ரொம்ப ஃப்ரீயாக இருக்குது. இதுவே சாட்டர்டே சண்டேலாம் வந்தால் ரொம்ப க்ரௌடாக இருக்கும். நமக்கு இடம் கிடைக்காது. ஸோ இங்கே சைக்கிளிங் இருக்குது. அதுக்கப்புறம் அந்த கனம் தூக்குறோம் சொல்லுவாங்களா, அந்த மாதிரிலாம் இருக்குதுங்க. ஸோ இதுதான் நான் சொன்ன அந்த டம்பேலு. இது இவ்வளோ நாளாக நம்ம பார்த்துருக்குறோம். பட் இதுவரை நான் அதை தூக்கி ட்ரை பண்ணது கிடையாது. ஸோ இன்றைக்கி நம்ம பிளேஸில் இருக்க ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு தூக்கி பார்த்தா அந்தளவுக்கு மோசமான வெயிட்லாம் இல்லை. பட் நம்ம அது இதெல்லாம் செய்கிறதுக்கு கொஞ்சம் ஸ்டீல் வெயிட்டு தான். பட் தூக்க முடிஞ்சது. ஸோ அப்படியே கொஞ்சம் நேரம் சுற்றி பார்த்துட்டு நம்ம இந்த ஜிம்மில் இருந்து வெளியே அவுட் சைடு பார்த்தா அங்கே இருக்கிற ஸ்விம்மிங் பூலு, அப்புறம் பக்கத்து ப்ளாக்லாம் தெரியும். அதுக்கப்புறம் நம்ம ஒர்க் அவுட்டை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு இப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ நம்ம எதில் ஒர்க் அவுட் ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா த்ரெட்மில்லாம் ஸ்டார்ட் பண்ணுறேன். இது நம்ம எப்படி ஜாகிங் போவோமோ அந்த மாதிரி நடக்கிறது தான். பட் இது வரைக்கும் இந்த மாதிரி நான் ட்ரை பண்ணது கிடையாது. ஸோ சடன்லி இதான் ஃபஸ்ட் டைம் செய்கிறோமோ. ஸோ சடன்லி சீக்கிரமாக நடக்க முடியல, பயந்துட்டு. ஏன்னா நிறைய டைம் டிக்டாக்லாம் பார்த்துருக்குறேன். இதில் ஏறி ஒர்க் அவுட் பண்ணுற மாதிரி நிறைய பேர் கீழே விழுந்துட்ட மாதிரிலாம் பார்த்துருக்குறேன். ஸோ அதை பார்க்கவும் ஒரு சின்ன பயம். பார்த்தீங்கன்னா கேட்பீங்க, நான் நடக்கிறேன்னா என்ன பண்ணுறேன் அப்படின்னு. ரொம்ப கம்மியான ஸ்பீடு தான் வச்சு நான் யூஸ் பண்ணினேன். சிஸ்டர் கூட சொன்னாப்புல இன்னும் கொஞ்சம் ப்ளஸ் பண்ணலாம் ஸ்பீடு அப்படின்ட்டு. பட் எனக்கு கொஞ்சம் பயம். இந்த ஜிம்மை பார்க்கவுமே எனக்கு ஒரு ஞாபகம் வந்துருச்சு. ஒரு மூவியில் கூட கமலஹாசன் சொல்லுவாங்கள்ல, மசம் நிற்காமல் ஆளுக்கு ஒரு வேலை எடுத்து போட்டு செய்யுங்க அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி தான் ஃபஸ்ட் டைம் ஜிம்முக்கு வந்தது ஃபஸ்ட் டைம் இல்லை. பட் இந்த மாதிரி ஒர்க் அவுட் பண்ணுறதுலாம் ஃபஸ்ட் டைமு. ஸோ நமக்கு தெரிஞ்சது இந்த அளவுக்கு தான் நம்மளால் ஸ்பீட் வச்சு செய்ய முடியும். ஸோ ஓரளவுக்கு செஞ்சிட்ருந்தேன். இப்போ அடுத்த ஒர்க் அவுட் சைக்கிளிங் தான் நம்ம ட்ரை பண்ண போகிறோம். ஆக்சுவலாக இந்த மாதிரி முன்ன நம்ம வீட்டிலையே இருந்தது. அது கொஞ்சம் சைஸ் கொஞ்சம் சின்னதாகவும் உயரம் கொஞ்சம் கம்மியாகவும் இருந்தது. கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். பட் இது கொஞ்சம் உயரமாக இருக்குது. ஏறி உட்காரும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. பட் சேம் எக்ஸ்பீரியன்ஸ் தான். ஒரு வழியாக எங்களோட ஒர்க் அவுட்டை ஃபினிஷ் பண்ணியாச்சு. ஏறக்குறைய ஒரு 1/2 hour அந்த மாதிரி தான் எடுத்துக்கிட்டோம் ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு. ஸோ இதுக்கப்புறம் நம்ம கீழே இறங்கிட்டு கொஞ்சம் ஒர்க்கிங் பண்ணலாம் அப்படின்னு கீழே போய்கிட்டு இருக்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஜிம்மு நம்ம அப்பார்ட்மெண்ட்லேயே இருக்குது. ரொம்ப ஈஸியாக நம்ம யூஸ் பண்ணிக்கிறலாம். முன்னெல்லாம் இந்த மாதிரி நம்ம சர்வீஸ்லாம் இந்த மாதிரி ஜிம்லாம் போகிறதா இருந்தால், இந்த மாதிரி ஒர்க் அவுட்லாம் பண்ணுறதா இருந்தால் நம்ம அவுட் சைடில் பேமெண்ட் பண்ணி போகணும். பட் அதுக்கெலாம் டைம் எடுத்து நம்ம பேமெண்ட் பண்ணி போயிருக்கிறோம். பட் நம்ம அப்பார்ட்மெண்ட்டுக்குள்ளே இருக்குது. பட் போகிறதுக்கு கொஞ்சம் சோம்பேறி. ஏன்னா ஃப்ரெண்டு அப்புறம் சிஸ்டர் இந்த மாதிரி ஒரு 4-5 பேரோடு சேர்ந்து போனால் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நம்ம ஒண்டியாக போகிறதுக்கு கொஞ்சம் சோம்பேறியாக தெரியும். அதனாலேயே இங்கே வர்றதுக்கு இன்ட்ரெஸ்டிங் இருக்கிறதில்ல.
போக போக வெயில் வந்து ரொம்ப செம்மையாக போட்டுட்ருக்கு. இப்போ மலேசியாவில் வந்து சம்மர் வந்து ஸ்டார்ட் ஆயிருச்சு. பட் இங்கே வந்து சம்மர் அப்படின்னு சொல்ல முடியாது. சடன்லி வந்து மழை வந்துடும். பட் வெயில் போட்டால் வந்து ரொம்ப ஹை டெம்பரேச்சர் தான் வந்து இப்போதைக்கு வந்து இருக்குது. காலையாக இருந்தால் கூட வந்து ரொம்ப செம்ம வெயிலாக இருக்குது. ரொம்பவே வெயிலாக இருந்தால் கூட வந்து இங்கே வந்து ஸ்விம்மிங் பூல் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து மரம்லாம் வந்து நிறைய வச்சுருக்காங்க. மரம், செடி இந்த மாதிரிலாம். ஸோ அந்த காற்று அடிக்கும்போது வந்து ஸ்டீல் வந்து கொஞ்சம் கூலிங்காகவே இருந்தது. ஒரு 1/2 ஹவர் இங்கேயும் வந்து அப்படியே நடந்துட்டு அப்புறம் வந்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு காற்று வாங்கிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம கிளம்பலாம் அப்படின்ட்டு. முன்னெல்லாம் நாங்கள் ஸ்டார்டிங்கில் வரும்போது வந்து இங்கே வந்து ஃப்ரூட் ட்ரீ அப்புறம் வந்து ஃப்ளவர்லாம் வந்து நிறைய இருந்தது. பட் இப்போ வந்து ஒவ்வொரு வாட்டி வரும்போது வந்து ஒவ்வொன்றா வந்து காணவில்லை. ஃப்ரூட் ட்ரீயை காணோம். அதுக்கப்புறம் வந்து ஃப்ளவர்லாம் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. ஆனால் பார்க்குறதுக்கு வந்து நல்லா பசுமையாக நல்லா அதான் பச்சை பசுமையாக இருக்குது. நல்லா செடி வச்சுருக்கிறது. ஒரு வழியாக வந்து இங்கேயும் வந்து வாக்கிங்கை முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் வந்து நம்ம கொஞ்சம் அவுட் சைடு போயிட்டு வரலாம் அப்படின்னு சம்திங் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வரலாம் அப்படின்ட்டு. நம்ம ஒர்க் அவுட்டுக்கு வர்றதுக்கு முன்னதையே வந்து பிரேக்ஃபாஸ்ட்லாம் வந்து முடிச்சாச்சு. ஸோ முடிச்சுட்டு தான் வந்து நம்ம ஒர்க் அவுட் வந்தோம். அதுக்கப்புறம் வந்து இப்போ வந்து பக்கத்தில் வந்து சூப்பர் மார்க்கெட் இருக்குது. ஸோ அங்கே போய் வந்து நம்ம இது பர்ச்சேஸ் பண்ணிட்டு வரலாம் அப்படின்னு போயிட்டுருக்குறோம். ஸோ நம்ம இப்போ எங்கே வந்துட்டுருக்குறோம் அப்படின்னா வந்து நம்ம வழக்கமாக வர்ற சூப்பர் மார்க்கெட்டு தான். இது வந்து நம்ம வீட்டு பக்கத்துலேயே இருக்குது. நம்ம என்ன அங்கே வந்து வாங்க வருவோம் அப்படின்னா வந்து ஸ்நாக்ஸு அதுக்கப்புறம் வந்து ஃப்ரூட்ஸ் அந்த மாதிரி வந்து வாங்க வர்றது. இது வந்து ஒரு அவசரத்துக்கு வந்து நம்ம வாங்கிக்கிறது யூசேஜுக்கு. பட் இங்கே வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து பொக்கே ஃப்ளவர்லாம் வந்து இங்கே இருக்குது. இதுவும் வந்து கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக தான் இருக்கும். ஸோ இப்போ என்ன பார்த்துட்ருக்கேன் அப்படின்னா வந்து மேங்கோ தான் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். இதே வந்து ஒரு 2, 3 டைப்ஸில் இருந்தது. நல்லா வாசமாகவும் இருந்தது, நல்ல ஸ்மெல்லு. பட் இங்கே வந்து எக்ஸ்பென்சிவாக இருக்கும். நம்ம வந்து மார்க்கெட்டில் வாங்குகிற அளவுக்கு வந்து இங்கே வாங்க முடியாது. கிலோ கணக்கெலாம் வந்து இங்கே வாங்க முடியாது. ஜஸ்ட்டு ஒரு ஆசைக்கு வீட்டில் வந்து ஃப்ரூட்லாம் முடிஞ்சிருச்சு அப்படின்னா வந்து ஒரு பீஸ் 2 பீஸ் அந்த மாதிரி வந்து வாங்கிக்கிடலாம். இல்லை ஜூஸ் எதுவும் போடுறதா இருந்தால் அந்த மாதிரி வந்து வாங்கிக்கிடலாம். இது வந்து குட்டி பப்பாயா. ஆனால் பெரிய பப்பாயாவோட இந்த குட்டி பப்பாயா வந்து கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருக்கும். பட் எனக்கு வந்து அதோட டேஸ்ட்டு பிடிக்காது. அந்த குட்டி பப்பாயோட டேஸ்ட் வந்து ஃப்ளவர் வந்து ஒரு மாதிரியாக இருக்கும். ஸோ அதனால் வந்து நான் குட்டி வாங்க மாட்டேன். இப்போ வந்து பப்பாயா எடுத்துகிட்ருக்கேன். இது வந்து ஃபுல் எடுக்கல, ஜஸ்ட்டு ஆஃப் தான் வந்து எடுத்துருக்கிறேன். இது வந்து அன்னாசி பழம் பார்த்தாவே தெரியும். இது வந்து ஆல்ரெடி கட் பண்ண தான் பெரும்பாலும் வந்து நான் வாங்குவேன். ஏன்னா அது வந்து கட் பண்ணுறது வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இது வந்து என்ன அப்படின்னா வந்து புளி, அதாவது வந்து சமையலுக்கு போடுற புளி இல்லை. இது வந்து நம்ம சாப்பிடலாம். நம்ம ஊரில் கூட சாப்பிடுவோம்ல அந்த மாதிரி புளி. இப்போ வந்து அடுத்தது வந்து என்ன வாங்க போகிறேன் அப்படின்னா வந்து ஜுஜினி தான் வாங்க போகிறேன். இது வந்து ஜப்பான் குக்கும்பர். இங்கே வந்து நல்லாயிருக்கும். இங்கே வந்து ப்ரைஸ் வந்து இது மட்டும் எனக்கு பார்க்குறதுக்கு வந்து கொஞ்சம் ஓகேயாக தெரியுது. ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இல்லை. 1 கிலோ வந்து 2 வெள்ளி 50 காசு 250 தான் போட்டிருக்குது. இதே வந்து நான் இன்னொரு சூப்பர் மார்க்கெட்டில் பார்த்தா அங்கே வந்து கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருந்தது. அதனால இந்த மாதிரி ஒரு சில ஐட்டங்களை வந்து இங்கே வந்து சீப்பாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஐட்டங்களை வந்து வாங்கிக்கிறது. ஸோ இந்த பக்கம் பார்த்துக்கிட்டிங்கன்னா வந்து இதெல்லாம் வந்து டெய்ரி மில்க்கு டிபார்ட்மெண்ட்டு. ஸோ என்ன வாங்க வந்திருக்கிறோம் அப்படின்னா வந்து யோகட்டு அப்புறம் ட்ரிங்க்ஸ் அந்த மாதிரி வந்து பார்த்துட்ருக்குறேன்.
ஸோ வாங்க வண்டியெல்லாம் வந்து எடுத்தாச்சு. இப்போ லாஸ்ட்டாக வந்து ஐஸ்கிரீம் வந்து எடுக்கிறேன். ஸோ இதோட வந்து நம்மளோட பர்ச்சேஸை வந்து இங்கே முடிச்சுக்கிட்டாச்சு. ஸோ நம்ம பர்ச்சேஸ்லாம் போயிட்டு வந்துட்டு ஒரு 1/2 அன் ஹவர் ரெஸ்ட் எடுத்தேன். ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்புறம் லஞ்சு வந்து ப்ரிப்பேர் பண்ண போகிறேன். ஸோ இன்றைக்கி ஜும்மானால கொஞ்சம் ஸ்பெஷலாக வந்து குக் பண்ணலாம் அப்படின்ட்டு. ஸ்பெஷல் அப்படின்னா வந்து பிரியாணி தான் வந்து செய்வோம். யூஸ்வலாக வந்து சிக்கன் பிரியாணிக்கு வந்து சிக்கனை வந்து நம்ம மசாலா பண்ணி அதுக்கப்புறம் வந்து செய்வோம். ஸோ இன்றைக்கி வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செய்யலாம் அப்படின்னு வந்து கொஞ்சம் டிசைட் பண்ணணும். இந்த ரெசிபி வந்து ஒரு மேகசீனில் பார்த்தேன். பார்க்குறதுக்கு வந்து நல்லா இருந்துச்சு. ஸோ நம்மளும் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாமே. வழக்கமாக வந்து நம்ம வந்து சிக்கனை வந்து அப்படியே வந்து யூஸ் பண்ணியிருக்கோம் மசாலா போட்டு. இது வந்து ஃப்ரை பண்ணி வந்து யூஸ் பண்ணணும். அதை வந்து சிக்கனை வந்து ஃப்ரை பண்ணி ஸோ பார்க்க நல்லா இருந்தது. அதனால் வந்து இன்றைக்கி வந்து நான் ட்ரை பண்ண போகிறேன். ஸோ இதுக்கு வந்து என்னென்ன வேணும் அப்படின்னா வந்து ஒரு ஹோல் சிக்கனை வந்து கட் பண்ணி நான் வந்து 10 பீஸ் வந்து கட் பண்ணியிருக்கிறேன். கட் பண்ணிவிட்டு நல்லா க்ளீனாக பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும் நம்ம பிரியாணி செய்கிறதுக்கு. ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வந்து அதை ஃப்ரை பண்ணுறதுக்கு வந்து என்னென்ன பொருட்களை வந்து நான் எடுத்துருக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறேன். ஏன்னா நம்ம ஃப்ரை பண்ணுறதுக்கு முன்னே வந்து மெரினேட் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா வந்து நல்லா டேஸ்ட்டாக நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். ஸோ அதுக்கான பொருட்களை வந்து என்னென்ன அப்படின்னா வந்து வழக்கம் போல் வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, யோகட்டு, மஞ்சள் பவுட்ரு, அதாவது வந்து மஞ்சத்தூள், கியூமின் பவுட்ரு, அப்புறம் கொரியாண்டர் பவுட்ரு, காஷ்மீரி சில்லி பவுட்ரு. பட் நான் வந்து காஷ்மீரி சில்லி பவுட்ரு வந்து யூஸ் பண்ணலை. ஏன்னா வந்து நாங்கள் வந்து காஷ்மீரி சில்லி பவுட்ரு அவ்வளோ வந்து யூஸ் பண்ணுறதில்ல. ஸோ நான் நார்மல் சில்லி பவுட்ரு தான் வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து பிரியாணி மசாலா வந்து இதில் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். அதாவது வந்து நம்ம பிரியாணி மசாலா ஆக்சுவலாக வந்து ரைஸ் போடும்போது தான் வந்து யூஸ் பண்ணுவோம். பட் இதுக்கு வந்து நம்ம ஃப்ரை பண்ணும்போது, அதாவது வந்து சிக்கனை ஃப்ரை பண்ணும்போது வந்து நம்ம அந்த பிரியாணி மசாலா வந்து சேர்த்துக்கிறோம்னு நல்லா டேஸ்ட்டாக இருக்கிறதுக்கு. ஸோ நான் வந்து என்ன பிரியாணி மசாலா சேர்த்துருக்கிறேன் அப்படின்னா வந்து சிந்தி பிரியாணி மசாலா தான் வந்து சேர்த்துருக்குறேன். அது வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து நல்லா கொஞ்சம் ஸ்பைஸியாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பிளாக் பேப்பர் பவுட்ரு, உப்பு, லெமன் ஜூஸு, அப்புறம் வந்து ஹாட் ஆயில், அதாவது வந்து ஹாட் ஆயில்னா வந்து எண்ணெயை வந்து கொஞ்சம் அதாவது குக்கிங் ஆயிலை வந்து கொஞ்சம் சூடு பண்ணி அதுக்கப்புறம் வந்து இதில் வந்து சேர்த்துக்கிறணும். ஸோ நம்ம வந்து சிக்கன் மேரினேட் பண்ணி வச்சாச்சு. ஸோ வச்சதுக்கப்புறம் இப்போ வந்து நம்ம ரைஸ் வந்து ரெடி பண்ண போகிறோம். ரைஸ் வந்து ஹாஃப் குக் பண்ணி எடுத்துக்கிறணும். எனக்கு இந்த மாதிரி வந்து தம் போடுறது வந்து எனக்கு வந்து பெரும்பாலும் வந்து பிடிக்காது. ஒன் ஷாட்லேயே வந்து பிரியாணி வந்து குக் பண்ணிடும். ஏன்னா ஈஸியாக வந்து குக் பண்ணுறதுனால வந்து அந்த மாதிரி வந்து எனக்கு டபுள் வேலை வந்து பிடிக்காது. பட் இன்றைக்கி வந்து இந்த ரெசிபிக்கு வந்து அந்த மாதிரி தான் செஞ்சு ஆகணும். அப்போ தான் வந்து டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ நான் இப்போ வந்து நான் என்ன செஞ்சுட்டு இருந்தேன் அப்படின்னா வந்து ஃபஸ்ட்டு ரைஸ் வந்து நம்ம ஹாஃப் பாயில் எடுத்துக்கிறணும். இதுக்கு வந்து வழக்கம் போல் ஏலக்காய், பட்டை, கிராம்பு, அப்புறம் பிரியாணி இலை, உப்பு, எண்ணெய் இதெல்லாம் வந்து தண்ணியில் வந்து வச்சு நம்ம ஆட் பண்ணி தண்ணியை வந்து நல்லா கொதிக்க வச்சிடும். தண்ணி கொதிக்க வச்சதுக்கு அப்புறம் வந்து நான் பஸ்மதி ரைஸ் எடுத்துருக்கிறேன். அதை வந்து 1/2 அன் ஹவருக்கு முன்னையே வந்து நல்லா ஊற வச்சுட்டேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து நம்ம நல்லா கொதி வந்த தண்ணியில் வந்து சேர்த்துக்கிறணும். இதை வந்து ஹாஃப் பாயில் வந்து நம்ம குக் பண்ணி எடுத்துக்கிறணும். ஸோ இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா சிக்கனை வந்து ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. ரைஸை வந்து நம்ம பாயில் பண்ண வச்சாச்சு. இப்போ வந்து நம்ம மசாலா ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் பிரியாணிக்கு. ஸோ மசாலா ரெடி பண்ணுறதுக்கு வந்து நம்ம நெய், அப்புறம் வந்து எண்ணெய் ரெண்டையும் வந்து பாதி பாதி வந்து சேர்த்துக்கிறோம். அப்புறம் வந்து மஞ்சத்தூள், பிரியாணி மசாலா, காஷ்மீரி சில்லி பவுட்ரு, நான் வந்து நார்மல் சில்லி பவுடர் வந்து சேர்த்துருக்குறேன். அப்புறம் ஃப்ரைட் ஆனியன். இந்த ரெசிபிக்கு வந்து முழுக்க வந்து நம்ம ஃப்ரைட் ஆனியன் தான் யூஸ் பண்ண போகிறோம். நம்ம நார்மல் ஆனியன் வந்து நம்ம யூஸ்வலாக வந்து போட்டு தாளிப்போம்ல. ஸோ நம்ம வெங்காயம் போட்டு தாளிப்போம். பட் இதுக்கு வந்து ஆல்ரெடி நான் 2 வெங்காயம் வந்து ஃப்ரை பண்ணி வச்சுட்டேன். ஸோ அதை வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். இன்னும் நிறைய கூட போடலாம். 3 4 போட்டால் கூட நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அப்புறம் வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டாக வந்து நான் யூஸ் பண்ணலை. ஜிஞ்சர் கார்லிக்கு, அப்புறம் வந்து க்ரீன் சில்லி, இது 3ஐயும் வந்து நல்லா இடித்து வச்சுக்கிட்டேன். அப்புறம் டொமேட்டோ, உப்பு, அப்புறம் வந்து சிக்கன் க்யூப் வந்து சேர்த்துருக்கேன். அது வந்து நம்ம விருப்பம். அப்புறம் யோகட்டு, கரம் மசாலா, கொரியண்டர் பவுட்ரு. ஸோ இதுதான் வந்து நம்ம தாளிக்கிறதுக்கு தேவையான பொருட்கள். அதாவது வந்து நம்ம மசாலா வந்து ரெடி பண்ணுறதுக்கு உள்ள பொருட்கள். ஸோ நம்ம மசாலாவும் ரெடி பண்ணியாச்சு. இப்போ அடுத்தது வந்து என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா வந்து லேயரிங் செய்ய போகிறோம். ஸோ யூஸ்வலாக வந்து லேயரிங் செய்கிறதுக்கு வந்து மசாலாவத்தை வந்து கீழே கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து ரைஸ் வந்து போடுவாங்க. பட் நான் வந்து அந்த மாதிரி செய்யலை. ஏன்னு சொன்னால் வந்து அந்த மாதிரி செய்யும்போது வந்து அந்த மசாலா வந்து சீக்கிரம் வந்து அடி பிடிச்சிருது. ஸோ அதனால் வந்து நான் பாயில் பண்ண ரைஸை வந்து ஃபஸ்ட்டு நான் போட்டுட்டு அதை வந்து ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து மசாலா வந்து ஆட் பண்ணிவிட்டு
நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்த சிக்கனை வந்து அதுக்கப்புறம் வந்து நல்லா அடுக்கி வச்சுட்டு அப்புறம் ஃப்ரைட் ஆனியன் ஸ்டீல் வந்து நம்ம வச்சுருக்கணும். ஸோ அதை வந்து கொஞ்சம் லேஸாக வந்து ஆட் பண்ணிவிட்டு அப்புறம் நெய்யும் வந்து ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து எவ்வளோக்கு வந்து லேயரிங் வருதோ அவ்வளோக்கு வந்து நம்ம லேயரிங் வச்சுக்கிற வேண்டியதுதான். ஸோ இப்போ எனக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா வந்து 3 லேயரிங் வந்துச்சு. சம்டைம்ஸ் வந்து 2 லேயரோட வந்து முடிச்சுக்கிருவாங்க. பட் எனக்கு வந்து 3 வந்தது. ஸோ லாஸ்ட்டாக வந்து நம்ம ரைஸ் வந்து ஆட் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக ஃபுட் கலர் வந்து நான் ஆட் பண்ணியிருக்கிறேன். நான் வந்து ஆரஞ்சு ஃபுட் கலர் வந்து யூஸ் பண்ணியிருக்கிறேன். இதே வந்து 2 கலர் கூட வந்து யூஸ் பண்ணலாம். பட் நான் வந்து ஜஸ்ட்டு ஒரு கலர் தான் வந்து யூஸ் பண்ணினேன். Five minutes later. ஸோ இதோட வந்து லாஸ்ட்டாக நம்ம கார்னிஷ் பண்ணுறதுக்கு புதினா மல்லி வந்து சில பேர் வந்து சேர்ப்பாங்க. அது மாதிரி சேர்க்கலாம். பார்க்குறதுக்கு வந்து கலர்ஃபுல்லாக இருக்கும். பட் நான் வந்து வீட்டில் சட்னி செய்கிறதுக்கு மட்டும்தான் வந்து ஆக்சுவலாக வந்து புதினா மல்லி வாங்குறது. ஸோ அதர்வைஸ் வந்து சும்மாலாம் வந்து வீட்டில் இருக்காது. ஸோ நான் வந்து அதனால் வந்து சேர்க்கலை. எனக்கு வந்து ரொம்ப பிடிக்காது. அந்த ஃப்ளேவர் வந்து ரைஸில் போட்ட ஃப்ளேவர் வந்து ரொம்ப பிடிக்காது. அதனால் வந்து சேர்க்கலை. ஸோ நம்மளோட ஃப்ரைட் சிக்கன் பிரியாணி வந்து ரெடி ஆயிருச்சு. நல்ல சூப்பரான ஒரு ஸ்மெல், நல்ல டேஸ்ட்டாகவும் இருந்தது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட வந்து நம்ம வீடியோ வந்து எண்டிங் பண்ணிக்கிறேன். எங்களோட ஜும்மா வந்து இந்த மாதிரி தான் இருந்தது. இன்றைக்கி லஞ்ச் இந்த மாதிரி தான் இருந்தது. ஸோ இதோட வந்து எண்டிங் பண்ணிக்கிறேன். மீண்டும் உங்களை அடுத்தடுத்த விலாகில் சந்திக்கிறேன். அதுவரை அன்புடன் ஒரு சீனா. பாய்.